நம்ம 30,000 to 40,000 செலவு பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குவோம். இன்கேஸ் அது ராங் சூஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பயங்கர வீடியோவில் எந்த பிராண்டை ஸ்கிப் பண்ணணும் அண்ட் நம்ம வீட்டுக்கு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். மார்க்கெட்டில் பார்த்தா நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்தியாவில் 4 to 6 மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடல்ஸ் என்ன, அது யாருக்கு சூட் ஆகும்னு இப்போ கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர். இது மோஸ்ட்லி 150 to 260 லிட்டர் கெப்பாசிட்டில வரும். பிரைஸ் பார்த்தா 15K to 18K ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஃப்ரீசர் மேலே ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இதை நம்ம மேனுவலாக டீஃபாஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும். ஈவன் நான் கூட சின்ன வயசில் அம்மாக்கு தெரியாமல் ஐஸ்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். நீங்கள் மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், டபுள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர். இது இந்தியாவிலே மோஸ்ட் பாப்புலர் மாடல். அரௌண்ட் 65% ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் சேல்ஸ் எல்லாமே கூட இதுல தான் நடக்கும். இதுல ஃப்ரீசர் மேல இருக்கும் அண்ட் ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கும். இந்த மாடல்ல ஆட்டோமேட்டிக்கா டீஃப்ராஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம திருப்பி அதை மேனுவலா டீஃப்ராஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் கூலிங் கூட யூனிஃபார்மா இருக்கும். இது அரௌண்ட் 230 to 400 லிட்டர் கெப்பாசிட்டில வருது. அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தா 18K to 50K பிரைஸ் ரேஞ்சில் எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட், பாட்டம் ஃப்ரீசர். இதுவும் சேம் டபுள் டோர் கான்செப்ட் தாங்க. இதுல என்னன்னா ஃப்ரிட்ஜ் மேல இருக்கும் அண்ட் ஃப்ரீசர் கீழே இருக்கும். இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி ஃப்ரிட்ஜை ஒரு 10 to 15 டைம்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரீசர் ரொம்ப கம்மி, ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதனால தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ற செக்ஷனை ஐ லெவலில் வச்சிருக்காங்க. இது மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு இல்லை பேக் பெயின் இஷ்யூஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ட்ரிபிள் டோர். இதுல ஃப்ரீசர் டாப்ல, ஃப்ரிட்ஜ் மிடில் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் செப்பரேட்டா பாட்டம்ல இருக்கும். இதுல கூலிங் லாஸ் ரொம்ப கம்மியாகும். இங்க ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் கம்பார்ட்மெண்ட் இண்டிபெண்டா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும். இதனால ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 300 to 400 லிட்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட், சைட் பை சைட் டோர். இதுல ஃப்ரிட்ஜ் ஒரு சைட் அண்ட் ஃப்ரீசர் ஒரு சைட்ல இருக்கும். 500 to 700 லிட்டர் கெப்பாசிட்டில வருது. அண்ட் இதுல வாட்டர் டிஸ்பென்சர், ஐஸ் டச் மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. ஆனா இதுல ஷெல்ஃப்ஸ் கொஞ்சம் நேரவா இருக்கும். இதனால பெரிய வெசல்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோர். இதுக்கு டாப் லோட்ல 2 டோர்ஸ் இருக்கும் அண்ட் கீழே ஃப்ரீசர் இருக்கும். மேல ஃப்ரெஷர்ஸ் நல்லா வைடா இருக்கிறதுனால இதுல பெரிய வெசல்ஸ் கூட ஈஸியா ஃபிட் ஆகும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 to 2.5 lakhsல வருது. சோ பட்ஜெட் ப்ராப்ளம் இல்ல, நல்ல பிரீமியம் ஃபீல் வேணும்னா இதை சூஸ் பண்ணுங்க. சோ ஓவராலா சிங்கிள் பர்சனுக்கு மினி ஃப்ரிட்ஜ், பேச்சுலர்ஸ்க்கு சிங்கிள் டோர், ஃபேமிலிஸா இருந்தீங்கன்னா டபுள் டோர், ஆர்கனைஸ்டா இருக்கணும் அண்ட் ஸ்டோரேஜ் நிறைய வேணும்னா ட்ரிபிள் டோர். பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லைங்க, ஆனா பிரீமியம் ஃபீல் வேணும்னா சைட் பை சைட் டோர் இல்ல ஃப்ரெஞ்ச் டோர் மாடல்ஸை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடலை உங்க பட்ஜெட்டை பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, டைப் டிசைட் பண்ணிட்டோம், கெப்பாசிட்டி கூட டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் ஃப்ரிட்ஜ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் கம்ப்ரெசர். இதை நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பர்ச்சேஸ் டிசிஷன் ரொம்ப ஈஸி ஆகிடும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசி, ஃப்ரிட்ஜ் இது எல்லாமே கம்ப்ரெசர் மேல தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். இந்த கம்ப்ரெசர் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி. ஈவன் நாய்ஸ், கூலிங் பர்ஃபார்மன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாமே கூட கம்ப்ரெசர் மேல டிபெண்ட் ஆகியிருக்கும். இந்த கம்ப்ரெசர்ஸ் மார்க்கெட்ல 2 டைப்ஸ்ல இருக்கும். ஒன்னு இன்வெர்டர், இன்னொன்னு நான் இன்வெர்டர். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க டைரக்டா இன்வெர்டர் மாடல் சூஸ் பண்ணுங்க. எதுக்காகனா, நான் இன்வெர்டர் ஆக்சுவலா ஓல்ட் டெக்னாலஜி. இது கம்ப்ரெசர் ஆன்ல இருக்கணும் ஆர் ஆஃப்ல இருக்கணும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஆன் ஆஃப் ஆகுறதுனால நமக்கு பவர் பில் அதிகமா வரும். நம்பர்ஸ் சொல்ல போனா இந்த நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜஸ் 30 to 40% வரைக்கும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுது. இந்த மாதிரி கம்ப்ரெசர்ஸ்னால நம்ம காஸ்ட் ஃபுல்லாக வேஸ்ட் தான் ஆகும். ஈவன் கம்ப்ரெசர் லைஃப் கூட கம்மி ஆகிடும். பட் இந்த மாதிரி மாடல்ஸ் இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ நீங்க இன்வெர்டர் மாடலை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த இன்வெர்டர் கம்ப்ரெசர் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஏசி வீடியோல பார்த்த மாதிரி தான் சேம் இங்க ஃப்ரிட்ஜ்ல கூட அதே மாதிரி தான் நடக்கும். அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு கூலிங் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ரெசர் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகும். அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகாது, ஸ்லோவா ரன் ஆகும். இதனால நமக்கு கூலிங் லாஸ் கம்மியாகும் அண்ட் பவர் பில் கூட கம்மியா வரும். ஈவன் இதில் நாய்ஸ் கூட ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் இந்த இன்வெர்டர் கம்ப்ரெசர்ஸ் எல்லாமே பிராண்ட் டு பிராண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல கூப்பிடுறாங்க. சாம்சங்ல டிஜிட்டல் இன்வெர்டர், எல்ஜில ஸ்மார்ட் இன்வெர்டர், ஹையர்ல ட்வின் கூலிங் இன்வெர்டர், வேர்ல்பூல்ல இன்டெலிஜென்ஸ் கம்ப்ரெசர்னு கூப்பிடுறாங்க. ஆனா எல்லா கான்செப்ட்ஸும் ஒண்ணுதான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியல் டைம் யூசேஜ்ல பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ இன்வெர்டர் மாடலாக இருந்த போதும் எந்த மாதிரி ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நோ இப்போதான் மெயின் ட்விஸ்ட் வரப்போகுது. அது என்னன்னா ஸ்டார் ரேட்டிங். நிறைய பேர் 5 ஸ்டார் இருந்தா பெஸ்ட், 2 ஸ்டார்னா வர்ஸ்ட்னு சொல்றீங்க. ஆனால் இங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருந்தா ஃப்ரிட்ஜ்ல எஃபிஷியண்டா எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ண அர்த்தம். எல்லா ஃப்ரிட்ஜ் மேல பிஇ அவங்க ஸ்டிக்கர் இருக்கும். அதுல இயருக்கு எத்தனை யூனிட்ஸ் கன்சியூம் ஆகுதுன்னு இருக்கும். அந்த நம்பர்ஸை பார்த்து நீங்க டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வச்சு கம்பேர் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா 3 ஸ்டார் ஒரு 2 ஸ்டார் இதுவே சரியா இருக்கும்.
4 ஸ்டாருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை உங்க ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க 4 ஸ்டாரை சூஸ் பண்ணுங்க. சோ ஸ்டார் நம்பர்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, யூனிட்ஸை பார்த்து கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கூலிங் டெக்னாலஜிஸ். இது பத்தி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே ஃப்ரிட்ஜ் மாடல்ஸ் பத்தி சொல்லும் போது பேசியிருந்தேன். அதுதான் டைரக்ட் கூலிங் வர்சஸ் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கூலிங். டைரக்ட் கூலிங் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். இந்த ஃப்ரீசர்ல ஐஸ் ஆட்டோமேட்டிக்கா பில்டப் ஆகும். இந்த ஐஸை மேனுவலா டீஃப்ராஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையா இருக்கும். அதுவே ஃப்ராஸ்ட் ஃப்ரீனா ஆட்டோமேட்டிக்கா டீஃப்ராஸ்ட் ஆயிடும். ஈவன் கூலிங் கூட யூனிஃபார்மா இருக்கும். இன்கேஸ் நீங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கன்னா அதுல இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கூலிங் டெக்னாலஜிஸ் இருக்கு. 360 டிகிரி கூலிங், ட்வின் கூலிங், விட்டமின் ஃப்ரெஷ், இது எல்லாமே ஜஸ்ட் மார்க்கெட்டிங் நேம்ஸ் தான். கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டு செல்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் இதுல எனக்கு ரொம்ப வர்த்தா தோணுது என்னன்னா ட்வின் கூலிங். எதுக்காகனா இதுல நான்வெஜ் ஸ்டோர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ மார்க்கெட்ல நிறைய பேர் ஃபீச்சர்ஸை அதிகமா ப்ரமோட் பண்றாங்க. அது நிஜமா வர்த்தா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கன்வெர்ட்டிபிள் மோட். இதுல ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தப்போ இல்லை ஃபெஸ்டிவல் சீசன்ல மட்டும் தான் யூஸ் செய்வோம். டெய்லி வைஸ் கம்மியாக தான் யூஸ் செய்வோம். ஸோ பட்ஜெட் டைட்டாக இருந்ததுன்னா நான் கன்வெர்ட்டிபிள் மோடே எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரைஸில் 2000 to 3000 டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட், டஃப் அண்ட் கிளாஸ் ஷெல்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் ஹெவி வெசல்ஸ் மாதிரி பிளேஸ் பண்ணப்போ அந்த கிளாஸஸ் எல்லாம் பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா டஃப் அண்ட் கிளாஸஸ் இருக்கா இல்லையான்னு வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வாட்டர் பாட்டில் கெப்பாசிட்டி. இது நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. நம்ம வீட்ல அதுவும் சம்மர் டைம்ல 8 to 10 பாட்டில்ஸ் வரைக்கும் வைப்போம். ஆனா நிறைய மாடல்ஸ்ல வெறும் 4 to 5 பாட்டில்ஸ் தான் வைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்க டோர் ஷெல்ஃப்ஸ்க்கு அந்த பாட்டில்ஸ் ஃபிட் ஆகுதா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ். ஃப்ரிட்ஜை ஆப்பை வச்சு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எங்களுக்கு நெசசரி இருக்கு, நாங்க யூஸ் பண்ணுவோம்னு இருந்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வாங்குங்க. ஆல்வேஸ் இந்த வைஃபை ஆப் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா மணியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ரிமைனிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ வர்த் இல்லை. இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் மார்க்கெட்ல இப்போ சில ட்ராப்ஸ் நடக்குது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க காசை நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸ்டோருக்கு போகும்போது சேல்ஸ் பர்சன் சார் இது 2026 மாடல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா மாடல் சேஞ்ச் ஆனாலும் ஃப்ரிட்ஜோட டெக்னாலஜிலையும் எஃபிஷியன்சிலையும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் இந்த ஃபேன்சி டெக்னாலஜி நேம்ஸ் விஷயத்துக்கு வந்தா மைக்ரோ பிளாக், நானோ ஷீல்ட், விட்டமின் ஃப்ரெஷ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி நேம்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஃபேன்சி நேம்ஸை கேட்டு எக்ஸைட் ஆகாதீங்க, ஆக்சுவல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து போங்க. அண்ட் இந்த மாடல் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், வாரண்டி அண்ட் சர்வீஸ் பத்தி பார்த்தா நீங்க எவ்வளவு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சர்வீஸ் கரெக்டா இல்லைன்னா என்ன யூஸ் இருக்கும்? வாரண்டியில 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ப்ராடக்ட் வாரண்டி. அப்படின்னா 1 இயர்ல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா அதை ரிப்பேர் ஆர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. செகண்ட், காம்ப்ரஸர் வாரண்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கம்ப்ரஸர் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி சொன்னல. ஸோ இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டர். இப்போ பிராண்ட்ஸை பற்றி பார்த்தா சாம்சங் அவங்க கம்ப்ரஸர் மேலே ஹையஸ்ட் வாரண்டி 20 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே எல்ஜி, வேர்ல்பூல், ஹையர் பிராண்ட்ஸ் அவங்க 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் பிராண்ட்ஸ் எல்லாமே கூட 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இங்க ஃப்ரிட்ஜ் நம்ம மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்றதுனால 10 இயர்ஸ் வாரண்டி கரெக்டா இருக்கும். இந்த வாரண்டி விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா சர்வீஸ். நீங்க எவ்வளவு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் உங்க ஏரியால சர்வீஸ் சென்டர் இல்லைன்னா வாங்கினதுக்கு அப்புறம் கூட கஷ்டப்படுவீங்க. ஸோ நீங்க வாங்கறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லைன்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அதே மாதிரி பிராண்ட் வைஸ், கெப்பாசிட்டி வைஸ் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் இந்த 2 லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 4 திங்ஸை கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஃபர்ஸ்ட், உங்க ஃபேமிலி சைஸ் அண்ட் பட்ஜெட்டை படி கெப்பாசிட்டி டிசைட் பண்ணுங்க. மோஸ்ட்லி 250 to 350 டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கரெக்டா இருக்கும். செகண்ட், இன்வெர்டர் மாடல் இருக்கிற கம்ப்ரஸரை ப்ரிஃபர் பண்ணுங்க. தேர்ட், 2 ஸ்டார் or 3 ஸ்டார் இதுவே சரியா இருக்கும். 4 ஸ்டாருக்காக நீங்க எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு 4 ஸ்டாருக்கு பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ் இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க 4 ஸ்டாரை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபோர்த், உங்க ஏரியால நீங்க வாங்குற பிராண்டோட சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லைன்னு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிட்டு வாங்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃப்ரிட்ஜஸ் மாடல்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் சில ஃப்ரிட்ஜஸ் வாங்கி இந்த 2026ல எந்த ஃப்ரிட்ஜஸ் பெஸ்ட்னு ஒரு கம்பேரிசன் வீடியோ ப்ரிப்பேர் பண்றேன். அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தா காமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.